ஒரு பக்கம் சந்தாவோட அப்பாவோ, "சோழன் இந்த மாதிரி நகை, பணம் எல்லாம் குடுத்தா, நீங்க உங்களோட பொண்ண கல்யாணம் பண்ணி குடுப்பீங்களான்னு?" கேட்க, அதுக்கு அவங்களும் திடீர்னு சரின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க. ஆனா இவ்ளோ நேரம் முடியாது, முடியாதுன்னு பேசிட்டு இருந்தவங்க, இப்போ ஒரேடியா சரின்னு சொன்னத கேட்டுட்டு, சேரனுக்கும், நிலாவுக்கும் செம்ம ஷாக். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரே ஒரு கண்டிஷன், "6 மாசத்துல நீங்க சொன்னத செய்யலன்னா, நாங்க கண்டிப்பா ஏற்கனவே முடிவு பண்ண இடத்துல தான் சந்தாவ கல்யாணம் பண்ணி குடுப்போம். ஆனா அப்போ நீங்கலாம் வந்து இப்படி பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு" சொல்ல, சோழனும் கண்டிப்பா நாங்க சொன்னதை செஞ்சே தீர்ப்போம். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நீங்களும் வாக்கு தவறாம இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா சந்தாவுக்கும், சந்தாவோட அண்ணனுக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஆனா சேரனுக்கு என்னதான் சந்தோஷமா இருந்தாலும், நம்ம எப்படி இந்த மாதிரி பணத்தையும், நகையையும் அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோட தான் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி தான் நிலாவும், சோழன் எதுக்காக இப்படி வாய விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல கொஞ்சம் கடுப்போட தான் இருக்காங்க. பட் இந்த பக்கம் இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கமோ வானதி இட்லி சுட்டு போடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ கருங்கல் மாதிரி வட்ட வட்டமா சுட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்க்க பார்க்க ஒரு கட்டத்துல தன்னோட பொறுமையை இழந்த பாண்டியும், "என்ன வானதி நீ பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் உனக்கு சமைக்க தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்காக சமைச்சு போட்டு எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கன்னு?" கேட்க, அதுக்கு வானதியும், "என்ன பாண்டி, எனக்கு தெரியலனாலும் நான் எப்படியாவது உங்களுக்கு சமைச்சு போட்டு நல்லபடியாக உங்களை பார்த்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீ ஏன் என்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு பிடிக்கலையா? இரு, நான் உனக்கு பேசாமல் தோசை சுட்டு தரேன்னு சொல்லிட்டு தோசைகள் எடுக்க போக, ஆனால் பாண்டியும், "உனக்கு தான் தோசையை சுட வராதே, நேத்தே நான் தானே தோசை சுட்டு தந்தேன். இங்கே பாரு, இட்லி எவ்வளோ ஈஸியான இட்லியை கூட உன்னால் சுட முடியல. இங்கே பாரு, பல்லவன் முடியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல சாப்பாடை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளேயே வேற நீ வந்துட்டேன்னு சொல்ல, உடனே வானதியோ, "என்ன நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லி பேசி வச்சுட்டு இருந்தீங்களா? அதுக்குள்ளேயே நான் வந்துட்டேன்னா என்ன சொல்ல வரீங்க? நான் சமைக்கிறது என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கு? ஏதோ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ளேயே எல்லாமே நல்லா வரும்னா வந்துருமா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, நான் நல்லபடியாக சமைச்சு போகிறேன்னு சொல்ல." பாண்டியும், "அம்மா தாயே, கல்யாணத்துக்கு அப்புறம் தயவு செஞ்சு சமைச்சிடாத. அதான் என் அண்ணன் சேரன் இருக்கான்ல, அவங்க சமைப்பாங்க. அப்படி இல்லைன்னா சேர அண்ணன் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சந்தா சமைப்பாங்க. அவங்க 2 பேருமே நல்லபடியாக சமைச்சு போடுவாங்க. நீ சும்மா இருந்தாவே போதும். மற்றபடி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை கஷ்டப்படுத்தின மாதிரி மொத்த பேரையும் கஷ்டப்படுத்தாதுன்னு" சொல்ல, உடனே வானதிக்கு சுருன்னு கோவம் வந்துடுது. "இங்கே பாரு பாண்டி, நீ என்னை ஓவராக டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்க. ஏதோ கிண்டல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு" சொல்ல, அதுக்கு பாண்டி, "ஏம்மா தாயே, நான் ஒன்றும் கிண்டல் பண்ணலை. உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் சமையல் ஏன்னா அவ்வளோ படு மோசமாக இருக்குது. ஏ பல்லவா, நீ எந்திரி. நீ ஒன்று இதுக்கப்புறமாவும் கட்டாயத்தோட இது சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. வா, நம்ம வேற ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம். இங்கே பாரு, நீ வரதா இருந்தா வா, அப்படி இல்லைன்னா நாங்கள் போகிறோம்னு சொல்லி அவங்க அங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்பி போக பார்க்க, ஆனால் வானதி ஒரு மாதிரி கஷ்டத்தோடு அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கோவத்தோட பாண்டிக்கிட்ட, "நீ இப்போ மட்டும் இந்த வீட்டை விட்டு இப்படி வேற சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போனேன், அப்புறம் நான் ரொம்பவே கோவப்படுவேன் பார்த்துக்கன்னு" சொல்ல, அதுக்கு பாண்டியும், "ஐயோ, எதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியோ எனக்கு தெரியல. இது ஒரு விஷயம்னு நீ வேற இதுக்கும் சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, என்னால் நீ சமைக்கிற சாப்பாடை சாப்பிட முடியாது. ஒருவேளை உன்னால் நீ சமைக்கிறத சாப்பிட முடியும்னா தாராளமாக சாப்பிட்டுட்டு கிளம்பி போமான்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வானதியும், "என்ன நான் சமைக்கிறதுனா அவ்வளோ சீப்பாக இருக்கா என்ன? இதே இது உன் அண்ணி நிலா சமைச்சிருந்தா ஆகா ஊகான்னு பாராட்டி நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நான் சமைக்கிறேன்னா ஒன்று தானே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்கன்னு" சொல்ல, உடனே பாண்டியும் கடுப்போட, "எதுக்கு எடுத்தாலும் அண்ணியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க? அவங்க உன்னை விட எவ்வளவோ பெட்டர். அவங்க சோழன் கூட அவ்வளோ சீக்கிரம் சண்டை போட மாட்டாங்க. ஏதாவது தப்பு பண்ணால் மட்டும்தான் சண்டை போடுவாங்க. ஆனால் நீ எடுத்ததுக்கெல்லாம் என்கிட்ட கொத்து சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. இப்போல்லாம் உன்னை பார்க்க பார்க்க எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. உன்னை பார்க்க கூட பிடிக்கல தெரியுமான்னு" சொல்லிட்டு கோவத்தில் வார்த்தையை விட, உடனே வானதியும் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு, "என்ன, என்னை பார்த்தாவே இரிட்டேட்டிங்காக இருக்கா? என்னை பிடிக்கவே இல்லையா? நான் உனக்கு என்ன அவ்வளோ போர் அடிச்சு போயிட்டேன்னா? சரி, நான் உன் பின்னாடியே வரனால தானே நீ இப்படி பண்ணுற. இதோட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நான் உன் பின்னாடியே வரமாட்டேன், இந்த வீட்டுக்கும் வரமாட்டேன். நீங்கள் நிம்மதியாக நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்கன்னு வேக வேகமாக வீட்டுக்கு கிளம்பி போக பார்க்காங்க. ஆனால் பாண்டியும், "இங்கே பாரு, எதுக்காக தேவையில்லாமல் இப்படி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான்னு" கேட்க, வானதியும் பதிலுக்கு பதில், "ஆமாம், நான் சீன் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமாவும் உன் பின்னாடி தொங்கிக்கிட்டே இருக்க மாட்டேன். நீ நல்லா இரு, நல்லபடியாக சமைச்சு சாப்பிடு. இப்போவே நீ என்னை இப்படி கொடுமைப்படுத்துறன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை எப்படியெல்லாம் சொல்லுவேன்? இந்த வீட்டில் நான் எப்படி தான் வந்து வாழ போகிறனோ எனக்கு தெரியலன்னு" சொல்ல, அதுக்கு பாண்டியும், "ஐயோ, நீ சொல்லும்போது தான் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்க போதோன்ற பயமே வருது தெரியுமா? இப்போவே டெய்லியும் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. உன்கிட்ட ஒவ்வொரு தடவையும் என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. உனக்கே தெரியும்ல, உனக்கு சமையல் சுட்டு போட்டாலும் வராதுன்னு. ஆனாலும் இப்போது சேரானனும் நிலாவும் இங்கே வந்ததுக்கப்புறமா எங்கள் எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கிட்ட அப்படின்னு பெருமையாக அவங்கக்கிட்ட பேசுறதுக்காக தானே நீ இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க.
ஏன் நீ சமைச்சதை உன்னால கூட சாப்பிட முடியலன்னு உனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ இப்படியெல்லாம் பண்றன்னா அது ஒன்றும் எங்கள் மேலே இருக்க அக்கறையால் பண்ணலை. உண்மையாகவே எங்கள் மேலே உனக்கு அக்கறை இருந்திருந்தா நீ கண்டிப்பாக ஒன்று நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதுபடி செஞ்சு கொடுத்துருக்கணும். அப்படி இல்லையா வெளியே எங்கேயாவது போய் சாப்பிட்லான்னாவது சொல்லியிருக்கணும். உனக்கு தான் எங்கள் மேலே அக்கறையே கிடையாதே. நீ அவங்க முன்னாடி, அதுவும் நிலா முன்னாடி நீ தான் பெரியவன்னு காட்டிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு தானே இப்படி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கன்னு அது இதுன்னு காய்ச்சா பூச்சான்னு அவங்க இருக்கிற கோபம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்தாலும் சரி உன்னால் கண்டிப்பாக நிலா அண்ணி மாதிரி வரவே முடியாது. அவங்க எங்களை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? இந்த வீட்டுக்கே அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு ஒளி வெளிச்சமே வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் அவங்களுக்கும் சமைக்க தெரியாது தான். ஆனால் அதுக்குன்னு எங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறேன்னு சமைக்கிறேன் பேர் வழின்னு உன்ன மாதிரி இப்படி எங்களை கஷ்டப்படுத்தினதும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அவ்வளோ. ஆனால் நாங்கள் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க எங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. தேவையில்லாமல் எங்களுக்கு உன்ன மாதிரி கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்ல இதை கேட்டுட்டு வானதியும் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போகும்போது இந்த பாண்டி பின்னாடியே போகிறனால தான் அவனுக்கு என்னோட அருமை புரியவே இல்லை. இதுக்கப்புறமா அவன் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு முக்கியமான முடிவெடுத்த மாதிரி தான் தெரியுது. அதனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா எனக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறாங்க. உடனே அவங்களோட அம்மாவும் அதான் சேரனுக்கு கல்யாணம் ஆனால் தானே நீயும் பாண்டியும் கல்யாணம் படிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்பயே ஏண்டி கல்யாணம்னு இப்படி அழியிறன்னு கேட்க அதுக்கு வானதியும் இல்லைம்மா நான் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வேற யாரையாவது பாருங்க அவங்க கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு அந்த பாண்டி வேண்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்களோட அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் செம்ம ஹாப்பி. ஆனால் அவங்களோட அப்பாவும் இவளுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்களோட அம்மாவும் நீ உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஏண்டி உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது பெரிய சண்டையான்னு சொல்ல அதுக்கு வானதியும் ஆமாம்மா நீ ஆசைப்பட்டபடி நான் அவனை விட்டுட்டு மொத்தமாக பிரிஞ்சு வந்துட்டேன். இதுக்கப்புறமா எனக்கு அவன் வேண்டாம். நான் இதுக்கப்புறமா அந்த வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால என் மனசை மாறதுக்குள்ளே கூடி சீக்கிரம் எவனையாவது பாருங்க நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை பார்க்குறேன்னு சொல்ல உடனே அவங்களோட அண்ணனும் அப்பாடா நல்ல வேலை நம்ம நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாண்டிய வெறுப்பதெல்லாம் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டு பாண்டிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் பாண்டியும் இது எதையுமே நம்பாமல் அவங்க அண்ணனை அசிங்கப்படுத்தி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் எந்த பக்கமும் அவங்க அம்மா சந்தோஷத்தில் தலகால் புரியாமல் குதிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்களோட அப்பா தான் இவளை நம்பி நீ தேவையில்லாமல் நம்மளோட குடும்பத்துக்காக வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறன்னு பேர் வழின்னு சொல்லிட்டு நீ நம்மளோட குடும்பத்தை அசிங்கப்படுத்திடாத. கண்டிப்பாக இவளெல்லாம் நம்பாத. இவ சண்டை கோபம் எல்லாமே 2 நாள் தான். அதுக்குள்ளே பாரு அந்த பாண்டி தான் எனக்கு வேணும்னு அங்கே போய் நிற்க போகிறான். அப்படியே நீ ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாலும் கண்டிப்பாக அவனை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டான். அங்கே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாப்பிள்ளையை பார்க்கும்போது என்ன ட்ராமா பண்ணாலும் அதே தான் பண்ணுவா. அதனால தேவையில்லாமல் நம்மளோட குடும்பம் அசிங்கப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறமாவே இவளுக்காக மாப்பிள்ளை பார்க்குறேன் அது இதுன்னு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்ல. ஆனால் அவங்களோட அம்மாவும் அட நீ என்ன சும்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கண்டிப்பாக இவன் மனசு மாறவே மாட்டா. இவளே சொல்லிட்டு அல்ல பாரு நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவளுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்க்குறேன்னு. இன்னும் ஒரே வாரத்தில் என்னால் இவளுக்கு கல்யாணத்தையே பண்ணி வைக்க முடியும். அதுக்கான பணத்தை மட்டும் நீ அரேஞ்ச் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு புரோக்கரு அது இதுன்னு தெரிஞ்சவங்க மூலியம் நிறைய மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வானதியும் செம்ம கோபத்து காலேஜுக்கு போயிட்டு பாண்டியோட காலேஜுக்கு போகாமலே இருக்காங்க. இதை பார்க்க பாண்டியும் லைட்டாக வானதியை மிஸ் பண்ண ஆரம்பிக்க அதே மாதிரி ரோட்டில் வானதி தன்னை கண்டுக்காமல் போகிறதையுமே பாண்டி கவனிச்சுட்டு உடனடி அவங்க கிட்ட போயிட்டு என்ன வானதி நான் தான் கோவத்தில் ஏதாவது பேசிட்டேன்னா நீயும் இவ்வளோ கோவமாக இருக்காதா பாரு. நம்ம 2 பேரும் சண்டை போகிறத தெரிஞ்சுக்கிட்டு உன் அண்ணன் என்கிட்ட வந்து உனக்கு கல்யாணம் அது இதுன்னெலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு நம்ம இதுக்கப்புறமாவே இப்படி சண்டை போட வேண்டாம். சாரி என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு சாரி கேட்கா. ஆனால் வானதியும் நீ யார் என்கிட்ட சாரி கேட்கறதுக்கு? இங்கே பாரு நீ எனக்கு வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன். என் அண்ணன் ஒன்று உன்கிட்ட வந்து சொன்னதெல்லாம் போய் கிடையாது. உண்மையாகவே நான் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறேன். என் அம்மா அப்பாவை கூட நான் வேறு மாப்பிள்ளையை பார்க்க சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா நான் ஒன்றும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன். வாழ்க்கை முழுக்க உனக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுத்து உன்னை கஷ்டமும் படுத்த மாட்டேன். வேணும்னா வாழ்க்கை முழுக்க அந்த நிலா அவ கூடிய பின்னாடியே தொங்கிக்கிட்டு அண்ணின்னு பின்னாடியே தாங்கிக்கிட்டே நீ வாழ்ந்துக்கோ. நான் எதுக்கும் உனக்கலாம் நான்லாம் அங்கே வந்தால் எனக்கும் இதே மாதிரியான அசிங்கம் தானே நடக்கும். அவள் வர்றதுக்கு முன்னாடியே என்னை எந்த அளவுக்கு நீ அசிங்கப்படுத்திட்ட. இங்கே பாரு இதுக்கு மேலேயும் இதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒன்றெல்லாம் தொங்கிக்கிட்டே இருக்க மாட்டேன். நீ எனக்கு வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கோபத்தோடு அங்கேருந்து போக பார்க்க. ஆனால் பாண்டியும் இங்கே பாரு வானதி நம்ம என்ன சண்டை போகிறது என்ன புதுசா டெய்லியும் ஒரு சண்டை வந்துக்கிட்டு தானே இருக்குன்னு கேட்காதுக்கு வானதியும் இது ஒன்றும் சாதாரண சண்டை கிடையாது. நீ என்ன அசிங்கப்படுத்திருக்கா அதுவும் போய் அந்த நிலா கூட கம்பேர் பண்ணி என்னை அசிங்கப்படுத்தியிருக்கா. உடனே பாண்டியும் அப்பனா நான் உங்ககிட்ட சண்டை போடுறது உனக்கு பெருசாக தெரியல. என் அண்ணி கூட கம்பேர் பண்ணி பேசணுனால நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா கரெக்டா? ஆமாம்
இல்லைன்னா மட்டும் நீ என்ன சொல்லுவ? இங்கே பாரு, உனக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கலாம் அவங்களுக்கு நடந்தது ஃபேக்கான கல்யாணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்கள அந்த அளவுக்கு தாங்கிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்னை விட அவங்க கிட்ட ஸ்பெஷலாக என்ன இருக்கு? சும்மா வீட்டில் வராங்க, உட்கார்றாங்க, போகிறாங்க, அவ்வளோதானே பண்ணுறாங்க. சேரானனோட கஷ்டத்தை அவங்க எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டாங்களா? அவங்களுக்கு ஹெல்ப்பிங்காக ஏதாவது சமைச்சிருக்காங்களா? ஆனால் நான் பாருங்க, அவங்கெல்லாம் ஊருக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லா வேலையுமே விட்டுட்டு வந்து உங்களுக்காக எனக்கு சமைக்கவே தெரிலனாலும் சமைச்சு கஷ்டப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அவங்க சும்மா இருந்தது மட்டும் உன் கண்ணுக்கு தெரியுது என்ன? போங்க, நீங்கள் எல்லாரும் அவளையே தாங்குங்க. எனக்கு ஒன்றும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தேவையே இல்லை. நீ எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே பாண்டியும், இங்கே பாரு, நம்ம பிரச்சனைக்குள்ள நீ எதுக்காக அடுத்தவங்களை இழுக்கிற? அவங்க அண்ணி. அதே மாதிரி நீ அவங்கள கொஞ்சம் மரியாதையாக பேசினாலும் நல்லாயிருக்கும். அவங்க மேலே இப்படி பொறாமப்படுறது தான் நம்மளுக்கு நடுவில் பிரச்சனைகளில் பாதி பிரச்சனைக்கு காரணம்னு சொல்ல, அதுக்கு வானதியும், நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நீங்கள் தான் என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லாத்துக்கும் உங்கள் அண்ணி அண்ணின்னு நிலாவையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல, நம்ம கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எப்படியும் அவங்க வீட்டை விட்டு வெளியே போக தான் போகிறாங்க. எப்படியும் சோழனும் நிலாவும் ஒன்று சேர போகிறதே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு இங்கே பாரு வானதி, நீ தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்க. இப்போ 2 பேரும் அவங்க மனசு ஒத்து போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது உனக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன்னு சொல்ல. ஆனால் வானதியும், அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க ஸ்டேட்டஸ் எங்க? உங்களோட குடும்ப ஸ்டேட்டஸ் எங்க? அவங்க அவ்வளோ பணக்கார வீட்டில் வாழ்ந்துட்டு பொய்யும் சோழன் கூட வாழ்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? சும்மா இப்போதைக்கு உங்கள் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக அவங்க ட்ராமா வேணால் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக பாருங்கள், டிவோர்ஸ் கேஸ் நடக்குதில்ல, அதில் டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்க இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறாங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாண்டியும் கொஞ்சம் கடுப்போட, வானதி, நம்ம பிரச்சனைனா நம்ம பிரச்சனையை பற்றி மட்டும் பேசுவோம், தேவையில்லாமல் என் அண்ணியை பற்றி தப்பாக பேசாதுன்னு சொல்ல. வானதியும் அதுக்கு, ஆமாம், இப்போ கூட பாரு, நம்ம பிரச்சனை என்னன்னே உனக்கு புரியவே இல்லை. நம்ம பிரச்சனையே அவங்க தான். அவங்கள பற்றி நீ இவ்வளோ உயர்வாக நினைக்கிறதா எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது. என்னை பற்றி உன் மனசுக்குள்ளே என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? நீ எவ்வளோ தடவை என்னை அசிங்கப்படுத்தினாலும் நான் உன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இதுக்கு மேலேயும் அப்படி நடக்கவே நடக்காது. ஒருவேளை இதுக்கப்புறமாவும் நான் உனக்கு வேணும்னு உனக்கு தோணுச்சுன்னா உன் அண்ணியை ஒரேடியாக நீ தலை முழுகிறன்னு சொல்ல. உடனே பாண்டியும் புரியாமல், நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு வானதியும், ஆமாம், என்னை விட உன் அண்ணி தான் உனக்கு பெருசாக தெரியுறாங்க. ஒருவேளை உன் அண்ணி அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா வேணா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன். இதுதான் என்னோட இறுதியான முடிவுன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு கடுப்பான பாண்டியும், நம்ம பிரச்சனை என்னன்னு உனக்கு இப்போயாவது புரியுதா இல்லையா? உன்னோட இந்த ஈகோ மட்டும்தான் நம்மளோட நடுவில் இருக்க பிரச்சனைக்கே காரணம். ஒருவேளை உனக்கு என்னோட அண்ணியை இந்த வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற விருப்பம் இருந்தா தயவு செஞ்சு அந்த முடிவை இப்பவே குழி தோண்டி புதைச்சிரு. ஏன்னா என் அண்ணி இந்த வீட்டை விட்டு போனா கண்டிப்பா நான் உன்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். ஒருவேளை அப்படி உன்னால் என் கூட இருக்க முடியாதுன்னா தயவு செஞ்சு இப்போவே நீ சொன்ன மாதிரியே வேற ஒரு பையனை, நல்ல பையனாக பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட வாழ்க்கையை விட்டு மொத்தமாக போயிடு. நானும் உன்னை மறந்துட்டு சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்ல. வானதி உடனே, சி, உன் அன்னிக்காக என்னையே வேண்டான்னு சொல்லிட்டலன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நிலாவை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி போக, இதில் கடுப்பான பாண்டியும் வானதியோட கண்ணத்தில் பலார்னு ஒரு அறையை விட்டுறாங்க. இதில் வானதி ஷாக் ஆகிட்டு போய் நிற்கிறாங்க. ஸோ வானதியும் பாண்டியும் பிரேக்கப் பண்ணிக்க போகிறாங்களா என்ன? அந்த மாதிரி தான் டாக் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் பிரிஞ்சால் நல்லா இருக்குமா? அப்படி இல்லைன்னா வானதி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச தப்பை உணர்ந்து நிலா மேலே கொஞ்சம் பொறாமப்படாமல் அவங்களோட வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிச்சா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ட் ஆல்சோ இன்னொரு பக்கம் சேரனையும் சந்தாவையும் சேர்த்து வைக்கணுன்ற காரணத்துக்காக சோழன் வழக்கம் போல் மிகப்பெரிய பொய்க்குண்டுகளை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் சோழன் எதை பற்றியுமே யோசிக்காம தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களா? அப்படி இல்லைன்னா அவங்க மைண்டுக்குள்ளே பேக்கப் பிளான் ஏதாவது இருக்க வாய்ப்புகள் இருக்கா? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.